ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெல்லம் சேர்த்த இனிப்பு பால் கொழுக்கட்டையும் நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான கார கொழுக்கட்டையும், கார கொழுக்கட்டைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு உப்பு புளிப்பு காரம் சேர்த்த நல்ல ஒரு தக்காளி சட்னி தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இனிப்பு பால் கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டு பஞ்சு மாதிரி சாஃப்டான கொழுக்கட்டை சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இனிப்பு பால் கொழுக்கட்டைக்கு மாவு பிசையும் போது எந்த பக்குவத்தில் மாவு பிசைஞ்சோன்னா உருண்டைகள் கரையாமல் இருக்கும். பஞ்சு மாதிரி சாஃப்டான கார கொழுக்கட்டை வரத்துக்கு என்ன பக்குவத்தில் மாவு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கொழுக்கட்டை ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணலாம், இல்லைனா விநாயகர் சதுர்த்தியோ இல்லை மற்ற பண்டிகை நாட்களையோ இந்த மாதிரி கொழுக்கட்டைகள் நம்ம ரெடி பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இனிப்பு பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது 50 கிராம் அளவுக்கு வரும். தண்ணி சேர்த்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அடுத்து 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தத்துக்கு 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துட்டு இருக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே இனிப்பு பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. 1 கப் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இடித்த வெல்லம் தாங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா உருண்டைகள் நல்லா வாசனையாகவும் இருக்கும். நம்ம பாத்திரத்தில் ஒட்டாமலும் வரும். அதுக்காக நான் நெய் சேர்த்துக்கிறேன். வெல்லம்லாம் சேர்த்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது உருண்டைகளை சின்னதாக ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் இன்றைக்கி வெல்லம் சேர்த்துருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணணும். இது சாதாரண நார்மல் பச்சரிசி மாவு, நயம் பச்சரிசி மாவு, நல்லா சாஃப்டாக இருக்கணும். பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சின்ன சின்னதாக வெள்ளையாக மாவு தெரியுது, அதனால் இன்னும் ஒரு 1/4 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி பத்தலைன்னா ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா மாவு வேகட்டும். நல்லா ஒரு மாவு ஒரு திக்கான பதத்தில் தாங்க இருக்கணும். இந்த மாதிரி சின்னதாக லைட்டாக ஒரு வெள்ளை இனிப்பு டேஸ்ட்டு தெரியும், லைட்டாக உப்பு டேஸ்ட்டு தெரியும். மாவு நல்லா வெந்துடுச்சுங்க. அப்படியே ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். ஓரளவுக்கு நல்லாவே மாவு ஆறி வந்துருச்சுங்க. லைட்டாக நெய் தொட்டுக்கிறேன். நெய் தொட்டு மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். நல்லா கைவிடாமல் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் உருண்டைகள் விரிசல் வராமல் இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் வரும். மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நமக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நமக்கு எந்த சைஸில் உருண்டைகள் வேணுமோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். எந்த ஷேப் வேணாலும் நம்ம போட்டுக்கலாங்க. எல்லாமே நம்மளோட விருப்பம் தாங்க. இந்த மாதிரி நான் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக நான் உருட்டி எடுத்துக்கிறேன். இன்னும் குட்டி குட்டியாக போடும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வேகிறதும் நேரம் ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே நல்லா உருட்டி எடுத்தாச்சுங்க. எனக்கு மொத்தத்துக்கு பார்த்திங்கன்னா 27லேருந்து 28 உருண்டை, இந்த சைஸ் அளவுக்கு 28 உருண்டை வந்திருக்கு. அடுத்து நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாசிப்பருப்பு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டைகளை வேக வைக்கணும். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு மெஷரிங் கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 2வது கப் அளவு, இது 3வது கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம உருண்டைகள் சேர்க்கணும். கொதி வரத்துக்கு முன்னாடி உருண்டைகள் சேர்த்தோன்னா உருண்டைகள்லாம் கரைஞ்சி போயிடும். அதனால் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு உருண்டைகளாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். உருண்டைகள் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மீன் வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாசிப்பருப்பு டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம உருண்டைகளில் ஏறணும். அதனால் பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெந்துட்டுருக்க பால் கொழுக்கட்டையில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பால் கொழுக்கட்டை நல்ல திக்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வெந்ததுக்கப்புறம்
நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டோம், நமக்கு திக்னஸ் கொடுத்துரும். அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. பாசிப்பருப்பு சேர்த்து நல்லாவே கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சதுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா பொடி பண்ண வெல்லம் எடுத்துக்கிறேன். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா இனிப்பு டேஸ்ட் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இனிப்பு கம்மியாக வேணும்னா 3/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல இனிப்பு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதனால் 1 கப் அளவு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காயும் சுக்கும் சேர்த்து நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வெல்லம் சேர்த்த எல்லா ஸ்வீட்டுக்குமே கொஞ்சம் சுக்கும் ஏலக்காயும் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து சுக்கும் ஏலக்காயும் பொடி பண்ணதில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கும் ஏலக்காயும் சேர்த்த பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். வெல்லத்திலேயே இந்த உருண்டைகள் நல்லா கொதித்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலே சின்னதாக நுரைகள் இருக்குது, அதை மட்டும் நம்ம கரண்டி வச்சு எடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டைமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நல்ல வெல்லம் சேர்த்து நம்ம பாசிப்பருப்பு பாயசம் டேஸ்ட்லாம் வராதுங்க. பாசிப்பருப்புலாம் சேர்க்கும் போது பால் கொழுக்கட்டை டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு திக்கான காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெல்லம் சூடாக இருக்கும்போது சூடான பால் சேர்க்கக்கூடாது, திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்தளவுக்கு தண்ணியான பக்குவத்தில் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்ம ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பக்குவத்துக்கு ரெடி ஆகிடும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிட வேண்டியதாங்க. ஆறினதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். பால் கொழுக்கட்டைக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு திராட்சையும் நம்மளுடைய விருப்பம் தாங்க, எந்த அளவுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா முந்திரி பருப்பு வறுத்துக்கிறேன். திராட்சை இல்லை கொஞ்சம் தேங்காய் துருவின கட் பண்ண தேங்காய் அதுவும் நெய்யில் சேர்த்து வதக்கி போடலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காய்ச்சின பால் சேர்த்துக்கிறதுக்கு பதில் நம்ம தேங்காய் பால் கூட ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துட்டோன்னா நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட்டாக இருக்கும். அட்டகாசமாக இருக்கும். நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பராக பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. முந்திரி பருப்பும் திராட்சையும் தாளித்து போட்டாச்சு. அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கார கொழுக்கட்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து நம்ம கார கொழுக்கட்டை தாங்க ரெடி பண்ண போகிறோம். நல்ல ஒரு வானொலி வச்சுட்டேன், இரும்பு வானொலி வச்சுருக்கேன். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் அதிகமான அளவு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வறுபடட்டும். அதுக்குள்ளே 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் மட்டும் பொடியாக கட் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கிறாங்க. அடுத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த பக்குவத்துக்கு நல்லா வறுபட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். முதல்ல 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்தது 2வது கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்துட்டேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, நல்லா கோபுரமாக கல்லுப்பு சேர்த்துருக்குறேன். இது உப்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா வாசனை பார்த்திங்கன்னா நல்லா கருவேப்பிலை, தேங்காய், பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வாசனையே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் மாவுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு சேர்த்துட்டு கட்டிகள் பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம பாத்திரத்தில் வந்து மாவு நமக்கு ஒட்டாமல் வரணும். அந்த பக்குவத்துக்கு நம்ம மாவு நல்லா கலரி எடுக்கணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வெந்து கிடைக்கணுங்க.
நல்லா வெந்து கிடைக்கும் போது கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். தண்ணி பத்தலைன்னா கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் அழுத்தமாக தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக வச்சிங்கன்னா கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மெத்துன்னு வரும். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். காரக்கொழுக்கட்டைக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மள ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கார சட்னி ரெடி பண்ணிடலாம். நல்லா அடிகனமான வாழை எடுத்துருக்கேன். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு அதிக நேரம் வறுத்தோன்னா கசப்பு டேஸ்ட் வந்துடும். 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் காரமான சட்னி தாங்க ரெடி பண்ணுறேன். அதனால் ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, ஊத்தப்பம், புளிப்பணியாரம் எல்லாத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட இந்த காரக்கொழுக்கட்டைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு நல்லா பாதி அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன். அதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. அந்த பக்குவத்துக்கு தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம்லாம் கட் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. வெறும் தக்காளி, கடலைப்பருப்பு, பூண்டு இவ்வளோதான். பூண்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, பிடிக்கலைன்னா பூண்டு வேணால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே நல்லா தான் இருக்கும். தக்காளி இந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள் வாசனை எல்லாமே சேர்த்து சட்னி பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நம்ம ட்ராவலுக்கு போகும்போது கூட இந்த சட்னி எடுத்துகிட்டு போகலாம், கெட்டு போகாமலும் இருக்கும். நல்லா குழிப்பணியாரம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாஃப்டான கொழுக்கட்டை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னமும் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிருக்கேன். அவ்வளோதான், நமக்கு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மாவும் இந்த பக்கத்தில் நல்லா ஆறி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அப்படியே நம்ம இட்லி பானையில் நல்லா சின்ன சைஸில் பிடி கொழுக்கட்டையாக நம்ம பிடிச்சு வைக்க வேண்டியதான். ரொம்ப ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். நல்லா பால் கொழுக்கட்டை, இனிப்புக்கு பால் கொழுக்கட்டை, காரத்துக்கு கார கொழுக்கட்டை, அது கூட ஒரு சட்னி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்க வேண்டியதாங்க. மாவு லைட்டாக மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. விரிசல் வரக்கூடாது, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. லைட்டாக இன்னும் சூடாக தாங்க இருக்குது. சுட தான் நான் பிடிச்சி வைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். நல்லா இட்லி பானையில் தண்ணி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை வேக வைக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். நல்லா சுட ஆவி பறக்க நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான கார கொழுக்கட்டை அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை எடுத்துகிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். இட்லி துணி போட்டோன்னா நம்ம டக்குன்னு கொழுக்கட்டை எடுத்துடலாம். நம்ம பிளேட்டில் வச்சுருக்கிறதால ஒரு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிறேன். சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இனிப்பு கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. உண்மையாகவே சொல்கிறேன், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. நம்ம பாசிப்பருப்புலாம் சேர்க்குறதுனால பாயசம் டேஸ்ட்லாம் வரும்னு நினைக்காதீங்க, பால் கொழுக்கட்டை டேஸ்ட்டு தாங்க வரும். அடுத்து கார கொழுக்கட்டையும் எடுத்து வச்சுக்கிறேன். இது நம்ம விநாயகர் சதுர்த்திக்கோ இல்லை மற்ற நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நம்ம இது ரெடி பண்ணலாம். இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நம்ம ரெடி பண்ணலாம். பால் கொழுக்கட்டை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அடுத்து கார கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. நான் ஒரு 4 கார கொழுக்கட்டை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நல்ல ஒரு காரசாரமான தக்காளி சட்னி எடுத்து வச்சுக்கலாம். கொழுக்கட்டை பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மெத்துன்னு சாஃப்டாக இருக்குது. நம்ம ஈவினிங் செஞ்சால் கூட அடுத்த நாள் காலைக்கு வரைக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நல்லா சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது உண்மையாகவே நிறைய சாப்பிட்ற அளவுக்கு இழுக்குதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குது. என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்கள் கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் விகாசமில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்யூ.